அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் திருத்தூதர் பணிகள் நூலை அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசித்து அதிலுள்ள சில கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடிக்க இருக்கிறோம். அந்த கேள்விகளுக்கான பிரிண்ட் அவுட் என்ற கையில் வச்சிருக்கிறேன். 10 கேள்விகள் இருக்குது. அந்த 10 கேள்விகளுக்குமான பதில்கள் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசித்தா நாம் அந்த கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடித்து விடலாம். இப்பொழுது முதலாவது கேள்வி, நீங்களும் உங்களுடைய திருவிவிலியத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதுல இருந்து படிங்க. அதுல இருந்து படிச்சு அதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் செய்யுங்க. சரி, முதலாவது கேள்வி, இயேசு துன்புற்று இறந்த பின்பு எத்தனை நாட்கள் தோன்றி சீடர்களுக்கு இறையாட்சியை பற்றி கற்பித்தார்? ஆண்டவர் சிலுவையில் மரித்து உயிர்த்து இந்த பூமியிலே 40 நாட்கள் சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இறையாட்சியை பற்றி அவர்களுக்கு கற்பித்தார். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 1 இறைவார்த்தை 3 இதற்கான பதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி தெளிவான பல சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்து இறையாட்சியை பற்றி கற்பித்தார். ஆம், இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது, ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு 40 நாட்களாக சீடர்களுக்கு தோன்றினார். ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுபட்டு சிலுவையில் மரித்து உயிர்த்தார். உயிர்த்தது மட்டுமல்லாமல் தான் உயிரோடு இருப்பதை தன்னுடைய சீடர்களுக்கு 40 நாட்களாக அவர் வெளிப்படுத்தினார். அப்பொழுது அவர்களுக்கு இறையாட்சிய மக்களுக்கு கற்பிக்கக்கூடிய கட்டளையும் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது கேள்வி, அக்கலிதமா என்பதன் பொருள் என்ன? திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 1 இறைவார்த்தை 19 இதற்கான பதில் இருக்குது. இது எருசலேமில் குடியிருக்கும் அனைவருக்கும் தெரிய வந்தது. அதனால் அந்த நிலத்தை அவர்கள் தங்கள் மொழியில் அக்கலிதமா என வழங்குகின்றார்கள். அதற்கு இரத்த நிலம் என்பது பொருள். ஆண்டவருடைய திருத்தூதர்கள்ல ஒருவரான யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவரை காட்டி கொடுத்தார். 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தார். அந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு அவர் ஒரு இடத்தை வாங்கினார், ஒரு நிலத்தை வாங்கினார். அந்த நிலத்தின் பெயர் தான் அக்கலிதமா. அதற்கு பொருள் இரத்த நிலம். அதிகாரம் 1 இறைவார்த்தை 19 இது கொடுக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது கேள்வி, டேஷ் கோடிட்ட இடத்தை நிரப்புக. இது டேஷ் தூண்டுதலினால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேச தொடங்கினார்கள். இது 2வது அதிகாரத்துல இருக்குது. இதற்கான பதில், யாருடைய தூண்டுதல்னால அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு மொழிகள்ல பேசினார்கள்? அவர்கள்லாம் திருத்தூதர்கள். திருத்தூதர்கள் எல்லாரும் ஆண்டவர் உயிர்த்த பிறகு வெவ்வேறு மொழிகள்ல பேசினார். எப்படி அவர்கள் பேசினார்? எதனுடைய தூண்டுதலால பேசினார்கள்? அவர்கள் அனைவரும் 2வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை, அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் வெவ்வேறான மொழிகளில் பேச தொடங்கினார்கள். தூய ஆவியின் தூண்டுதலால் வெவ்வேறான மொழிகளில் பேச தொடங்கினார்கள். ஆம், ஆண்டவர் உயிர்த்த பிறகு உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொன்னார். அந்த துணையாளர் தான் தூய ஆவியார். ஆண்டவர் விண்ணுக்கு சென்ற பிறகு தூய ஆவியார் இறங்கினார். திருத்தூதர்கள் மீது தூய ஆவியார் இறங்கியவுடன் அவர்கள் எல்லோரும் வெவ்வேறு மொழிகளில் பேச தொடங்கினார்கள். 4வது, இயேசுவை எது தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை? எல்லோருக்கும் தெரிஞ்ச பதில் தான், இயேசுவை மரணம் தன்னுடைய பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 2 இறைவார்த்தை 24 இதற்கான பதில் இருக்குது. ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழ செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய பிடியில் வைத்திருக்க மரணத்திற்கு முடியவில்லை. தந்தையாகிய கடவுள் ஆண்டவர் மரித்த பிறகு அவரை அனைத்து வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழ செய்தார். அதனால்தான் மரணம் அவரை தன்னுடைய பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. 5வது கேள்வி, ஆண்டவரும் தாம் டேஷ் நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். 2வது அதிகாரம் 47வது இறைவார்த்தை இதற்கான பதில கொடுக்கும். ஆண்டவர் நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டார். யாரோடு சேர்த்து கொண்டிருந்தார்? திருத்தூதர்களோடு. அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆமாம், தூய ஆவி வந்த பிறகு திருத்தூதர்கள் எல்லோரும்
புது பலன் அடைந்தவர்களாக இன்னும் புதிய உற்சாகத்தோடு இறை வார்த்தையை மக்களுக்கு மிகவும் துணிச்சலோடும் தைரியத்தோடும் அறிவித்தார்கள். அதை கேட்ட மக்கள் அனைவரும் அந்த இறை வார்த்தையை நம்பினார்கள். அநேக மக்கள் அவர்களோடு சேர்ந்தார்கள். தான் மீட்டு கொண்டவர்களை அவர் திருத்துவதர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். 6வது கேள்வி டேஷ் ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள். இதற்கு திருத்தூதர் பணிகள் 3வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையில் இதற்கான பதில் இருக்குது. வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள். வாழ்வழிக்கின்ற ஆண்டவரை அவர்கள் கொன்று விட்டார்கள். அதுதான் வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள் என்று பரிசேயர்களிடம் சீடர்கள் கூறினார்கள். 7வது உன் வழிமரபினர் வழியாக மண்ணின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என கடவுள் யாருடன் உடன்படிக்கை செய்தார்? தொடக்க நூல்ல இது ஆண்டவர் செய்த உடன்படிக்கை. உன் வழிமரபினர் வழியாக மண்ணின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும். இப்படி கடவுள் யாருகிட்ட உடன்படிக்கை செய்தார்? தொடக்க நூல்ல அப்ரஹாம் கிட்ட ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை செய்தார். இதற்கான பதில் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 3 இறைவார்த்தை 25 பார்க்கலாம். கடவுள் அப்ரஹாமிடம் அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் அப்ரஹாமிடம் உன் வழிமரபினர் வழியாக மண்ணின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும். நாம் அனைவரும் அப்ரஹாமின் மக்களாக இருக்கிறோம். அவருடைய விசுவாசத்தின் தந்தையாக இருக்கிறார். அதனால் அவர் வழியாக நாம் அனைவரும் ஆசி பெற்றவர்களாக இருக்கிறோம். 8வது கேள்வி நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் யாருடைய பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. நாம் மீட்பு பெறுவதற்காக இந்த வானத்துக்கு கீழே யாருடைய பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது? நம்மை மீட்பதற்காக வந்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதிகாரம் 4 இறைவார்த்தை 12 நாம் இதற்கான பதிலை பார்க்கலாம். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனெனில் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவருடைய பெயரன்றி வேறு எந்த பெயரும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. 9வது கேள்வி யார் கல்வி அறிவு அற்றவர்கள் என தலைமை சங்கத்தார் அறிந்திருந்தனர்? திருப்பாடல்கள் 4:13 இதற்கான பதில் இருக்கிறது. யார் கல்வி அறிவு அற்றவர்கள்? பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்ற சாதாரண மனிதர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். பேதுருவும் யோவானும் படிப்பறியாத கல்வி அறிவு இல்லாதவர்கள். அவர்கள் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பது அங்கிருந்த தலைமை சங்கத்தார் எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் அவர்கள் துணிச்சலோடு வல்லமையோடு இறை வார்த்தை மக்களுக்கு போதித்து வந்தார்கள். ஆண்டவருடைய இறை வார்த்தையை பேசுவதற்கு, அதை பிறருக்கு எடுத்து கூறுவதற்கு நமக்கு கல்வி அறிவு இருக்க வேண்டும் என்று இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருந்து பேசுவார். நாம் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்று தருவார். இன்றைக்கு நீங்களும் கூட பெரிய படிப்பெல்லாம் நான் படிக்கலை, நான் எப்படி மக்களுக்கு இறை வார்த்தையை சொல்லுவேன், நான் எப்படி ஆண்டவருடைய அன்பை பிறருக்கு சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்காதுங்க. உங்களாலேயும் முடியும். ஆண்டவரிடம் உதவி கேளுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருந்து பேசுவார். கடைசியாக 10வது கேள்வி கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். இது திருத்துதர் பணிகள் அதிகாரம் 4 இறைவார்த்தை 32 இதற்கான பதில் இருக்குது. நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். எல்லாமே ஆண்டவர் உயிர்த்த பிறகு சீடர்களும் அவர்களோடு இருந்தவர்கள் எல்லோருமே தங்களுக்கென்று தனியாக எதையும் சொத்துக்களையோ எதையும் சேர்த்து வைக்கலை. தங்களிடம் இருந்ததை எல்லாம் கொண்டு வந்து எல்லோரும் மொத்தமாக வைத்து பொது உடைமையாக இருந்தது. யார் யாருக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் செய்தார்கள். இது என்னுடைய பணம் உன்னுடைய பணம் என்று இல்லை. அவர்கள் யாருக்கு என்ன தேவை இருக்கிறதோ என்று தெரிந்து அதை அவர்களுக்கு அந்த தேவையை நிறைவேற்றினார்கள். அதனால இது என்னுடைய பொருள் உன்னுடைய பொருள் அப்படிங்கிற பாகுபாடே இல்லை, எல்லாமே பொதுவாக இருந்தது. அதனால்தான் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். இதோட இன்றைக்கான 10 கேள்விகள் முடியுது. நீங்களும் திருத்தூதர் பணிகள் புஸ்தகத்துல அதிகாரம் 1 4 வரை வாசித்து நீங்க ஏதாவது கேள்விகளும் அதற்கான பதில்களும் தெரிந்தா எனக்கு கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அல்லது நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறதுனாலும் அதை கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தொடர்ந்து திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரத்திலிருந்து வாசிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.